வணக்கம். நான் சுபாஷ், மாவட்ட செயலாளர், இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் லாயர்ஸ், சிபிஐ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. சென்னை பல்லாவரம் பகுதியில் அனகாபுதூர் அடையார் ஆற்றங்கரை ஓரம் இருந்த 4 சர்வே நம்பர் 128, 136, 178, 181 பகுதிகளில் சுமார் 600க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் நேற்று இன்று தொடர்ச்சியாக தமிழக அரசால் மிகவும் மனிதநேயமற்ற வகையில் இடிக்கப்பட்டு வருகிறது. இந்த அனகாபுதூர் ஆற்றங்கரையோர பகுதி மக்களுக்கான பிரச்சனையானது 2015ஆம் ஆண்டு ஒரு பெரிய வெள்ளம் ஒன்று வருது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டில் நீர்நிலை பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாங்க. அதன் தொடர்ச்சியா அடையார் ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை சர்வே பண்ணி, முறைப்படி சர்வே பண்ணி அதை நீங்க எவிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. 2017 டிசம்பர் மாதம் கொடுக்குறாங்க. அந்த நோட்டீஸ் எடுத்து மக்கள் முதல்ல வழக்குக்கு போறாங்க. அந்த வழக்கில் இல்லை நீங்க போய் கவர்மெண்ட் கிட்டேயே நீங்க போய் அதை போய் உங்களுடைய கிரீவன்சஸ் என்னமோ அதை போய் சொல்லுங்க, அதுக்கப்புறம் இங்க வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பின்னிட்டு ஒரு வழக்கு மறுபடியும் மக்கள் சார்பில் போடப்படுது. என்னன்னா, நீங்க பண்ண சர்வே ஆனது எதன் அடிப்படையில் பண்ணீங்க, எதன் அடிப்படையில் நீங்க எங்களெல்லாம் ஆக்கிரமிப்பாளர்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டதுனால 2023 ஏப்ரல் மாதத்துல சென்னை உயர்நீதிமன்றம் மறுசர்வே பண்ணுங்க, மறுசர்வே பண்ணி மக்களுக்கு உரிய முறையில நடவடிக்கை எடுங்க. ஆக்கிரமிப்பாளராக இருந்தா, நீர்வழி ஆக்கிரமிப்பாளர்களா இருந்தா, நீர்நிலை ஆக்கிரமிப்பாளராக இருந்தா சர்வே பண்ணி நீங்க எவிக்ட் பண்ணுங்க, அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லி கோர்ட் உத்தரவு போடுது. இந்த இடத்துல முக்கியமா 2 கேள்வி வருது. 1, யாரு சர்வே பண்ணா? 2வது, எப்படி சர்வே பண்ணாங்க? இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீர்நிலை இல்ல நீர்வழி பாதையை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்க சர்வே பண்ண வேண்டியது அங்க இருக்கிற வாட்டர் பாடி. வாட்டர் பாடி எப்படி சர்வே பண்ணுவீங்க? ரிவர் எப்படி சர்வே பண்ணுவீங்க? அதுக்கு பிரத்யேகமா 1884 ரிவர் கன்சர்வன்சி ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அதன்படி நீங்க சர்வே பண்ணணும். அதன்படி நீங்க என்ன பண்ணணும்? ஆற்றோடைய நடுப்பகுதியை தீர்மானிச்சு அதோட 2 கரையை நீங்க எடுக்கணும். ஆனா அனகாபுதூர் பகுதியிலையும் இந்த சென்னையில எல்லா பகுதியிலும் ஆற்றங்கரையோர இருக்க மக்களை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இடையூறா இருக்கிற காரணத்தினால ஒருதலை பட்சமா எந்த ஒரு நடைமுறை தேவையான சட்ட நடைமுறையும் பின்பற்றாமல் ஒருதலை பட்சமா ஒரு சர்வே ரிப்போர்ட்டை உருவாக்கி அதை இடிச்சிருக்கிறீங்க. எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்க? ஜிபிஎஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணதா சொல்லி இடிச்சிருக்கிறீங்க. ஜிபிஎஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது ஜிபிஎஸ் சர்வே பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் எந்த நோட்டிஃபிகேஷனோ ரூல்ஸோ எதுவுமே அவங்க நோட்டிஃபை பண்ணல. இப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க எப்படி ஜிபிஎஸ் சர்வே பண்ணி அதில் ஒரு ரிப்போர்ட் எடுத்து அதில் ஒரு மேப்பை தயாரித்து அதை கோர்ட்டில் கொடுத்து அதன் பேரில் நீங்கள் எவிக்ட் பண்ண முடியும்? அப்படிங்கிறது தான் அந்த மக்களுடைய நீண்ட நாளான கேள்வி. இந்த நிலையில் இந்த அனகாபுதூர் வழக்கு சம்பந்தமாக ரீசர்வே பண்ணி அந்த சர்வே மேப்பை கோர்ட் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. என்னைக்குன்னா 24/7/2023 ஃபைல் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு ஊழியர்கள் மூலமாக, அதாவது பல்லாவரம் தாசில்தார், அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் என்ஜினியர் செயின்ட் தாமஸ் மவுண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து, ஹெட் சர்வேயர் பல்லாவரம், ஜோனல் டெபுட்டி தாசில்தார், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் பம்மல், ஃபிர்கா சர்வேயர்ஸ் பல்லாவரம் தாலுக், விஏஓ அனகாபுதூர் இவங்க எல்லாம் சேர்ந்து ரெவென்யூ ரெக்கார்ட்ஸின் அடிப்படையில் இவங்க சர்வே பண்ணதா சொல்லி சொல்றாங்க. இப்போ கவர்மெண்ட் சர்வே பண்ணதாக கோர்ட்ல ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் 2025 நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன? இவங்க எவிக்ட் பண்ணும்போது கமிஷனர்கிட்ட நாங்க கேட்கிறோம், எந்த உத்தரவின் பேர்ல நீங்க எங்களை இடிக்க வரீங்க, எந்த மேப்பின் பேர்ல எந்தெந்த வீடு ஆக்கிரமிப்பான வீடுன்னு சொல்லி சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டாப்ல. அப்போ எங்களுக்கு பின்னாடி தெரிய வந்தது என்னன்னா, ஒரு பிரைவேட் சர்வே கம்பெனி மூலமா, பிரைம் மெரிடியன் சர்வே பிரைவேட் லிமிடெட் மூலமா சர்வே கன்சல்டண்டா பயன்படுத்தி தமிழ்நாடு அரசு ஒரு புதிய ப்ராஜெக்டுக்காக, ஒரு புதிய ப்ராஜெக்ட் வேண்டி பிரைவேட் சர்வே கம்பெனியோடைய மேப்பை வச்சுதான் இன்னைக்கு இடிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்துல இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, எங்களுக்கு கொடுத்த நோட்டீஸ்ல எந்த இடத்துலையுமே ஒரு பிரைவேட் சர்வே கம்பெனி இருக்கிறதாகவோ இல்ல இந்த ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்துவதற்கான தேவை நீர்நிலை ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்றதுக்கோ எந்த வகையான குறிப்புகள் எங்கேயும் கிடையாது. இந்த நிலையில
நேத்து நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு விஷயம் வெளியே வந்திருக்குது. என்ன? CRTCL, அதாவது தமிழ்நாடு அரசின் புதிய நிறுவனமான சென்னை நதிகள் புனரமைப்பு நிறுவனம், அதாவது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கிற ஹை அபிஷியல்ஸ் எல்லாம் வந்து டைரக்டர்ஸா போட்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து, இந்த பப்ளிக் கம்பெனி வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி, PPP, பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் மூலமாக இன்னைக்கு வந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து புல்டோசர் வெடிச்சு கருணையே எல்லாம் இடிக்கிறாங்க. பட்டா இருக்கிற வீடு, பட்டா இல்லாத வீடு, இந்த சர்வே மேப்புக்கு உள்ள வர வீடு, நீர்நிலைக்கு உள்ள வருவதாக சொல்லப்படக்கூடிய வீடு, எந்த பாரபட்சமே இல்லாம இந்த 4 சர்வே நம்பர்ல முழுசா அடிக்கிறாங்க. இடிச்சதுக்கு அப்புறம் இந்த செய்தி வெளியீடு நேற்று 21/5/2025 வருது. இதுலதான் முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பகுதிகளை இடிக்கிறதுக்கான என்ன காரணம் அப்படின்னா, இங்க இருக்கிற பகுதிகளில் கழிவுநீர் கலக்குது, அதை வந்து தடுத்து நீர்வாழ் உயிரினங்களை வாழும் சிறந்த சூழலை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருது? நீர்நிலை ஆக்கிரமிப்புக்காக மட்டும் இந்த இடத்த வந்து அவங்க வந்து அப்புறப்படுத்தல, இங்க ஒரு ப்ராஜெக்டும் வருது அப்படிங்கிறது வந்து பச்சையா தெரிய வருது. இந்த நிலையில ஒரே ஒரு கேள்வி அந்த ஏரியா மக்களை எப்பயுமே கேட்கறாங்க, எப்பா நான் நீர்நிலை ஆக்கிரமிப்புன்னு சொல்லி நீ என்னை தூக்கி வெளியே போட்ட, நீர்நிலை ஆக்கிரமிப்பு தூக்கி வெளியே போட்டா நான் இருந்த இடத்துல நீர் தானே ஓடணும், ஆறு தானே ஓடணும், ஏன் ப்ராஜெக்ட் வருது? ஏன் வருதுன்னா, இங்க இருக்கிற மக்களுடைய சொத்தை வந்து இது ஆக்கிரமிப்புன்னு சொல்லி அதுக்கு எந்த விலையும் இல்லாம, அதுக்கான எந்த நஷ்டீடும் கொடுக்காம, அவங்களை தூக்கி ஒரு குட்டி இடத்துல தங்க வச்சுட்டு உரிய நஷ்டீடு கொடுக்காம வெறும் நான் வீடு கொடுத்துட்டேன்னு பொய் கணக்கை காட்டி இவங்களை வந்து அந்த இடத்த விட்டு எந்த வகையான உரிய நஷ்டஈடோ மறுவாழ்வோ இல்லாம தூக்கி போட்டிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தா, முறைப்படி இவங்களுக்கு இடிக்கப்பட்ட வீட்டுக்கான மார்க்கெட் வேல்யூ ரேட் என்னவோ அதை கொடுத்து இவங்களை வந்து அப்புறப்படுத்தணும். ஏன்னா நீர்வழி ஆக்கிரமிப்பு கிடையாது, இது ப்ராஜெக்டுக்காக நீங்க வந்து அப்புறப்படுத்துறீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மக்களை வந்து நீ அப்புறப்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்பட்ட சர்வே, பிரைவேட் சர்வேவை ரத்து பண்ணி தமிழ்நாடு அரசு பிசிக்கல் சர்வே தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் மூலமாக திரும்ப நடத்த வேண்டும். அதுல வந்து மிக முக்கியமா ஆற்று நீரோட பகுதியை அளக்கணுமே தவிர வெறுமனே நிலத்தை மட்டும் அளந்து நிலத்துக்கு ஏத்த மாதிரி நீ வந்து ஆத்த வந்து இது பண்ண கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த கரையில வந்து அனகாபுதூர் மக்கள் சாதாரண வெகுஜன விடுமுறை மக்கள் இருந்தா கூட அந்த கரையில இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளான மாதா இன்ஜினியரிங் காலேஜோ இல்ல வந்து பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனிஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஆக்கிரமிப்பை வந்து சரி செய்வதற்காக இங்க இருக்கிற ஆக்கிரமிப்பை அதிகப்படுத்துறாங்க, இங்க இருக்கிற கரையை வந்து அதிகப்படுத்துறாங்க. ஏன்னா தண்ணி ஓடும் போது இங்க அடிச்சு அது திரும்ப அங்கதானே ஏறும், அது பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பெரிய பெரிய நிறுவனங்களுடைய ஆக்கிரமிப்பை காப்பாத்துறதுக்காக போலியான சர்வே மூலமாக எந்த வகையான சட்ட முகாந்திரமும் இல்லாமல் செய்யப்பட்ட காரணத்தினால் இது விவாதத்துக்கு உட்பட்டு இதை வந்து திரும்ப வந்து சர்வே செய்ய வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமா மக்களை அப்புறப்படுத்துவதை உடனடியாக தமிழக அரசு நிறுத்த வேண்டும். ஏன்னா நீ வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமா ப்ராடக்ட் தயாரிக்கலாம், பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமா வந்து ஒரு மனிதருடைய அடிப்படை உரிமையான வீடு, அடிப்படை உரிமையான வாழ்விடம், இது சம்பந்தமான விஷயங்கள், ஏன்னா இதெல்லாம் வந்து மார்க்கெட்டபிள் ப்ராடக்ட்ஸ், இதுல இருந்து ஒரு பெரிய நிதி மூலதனம் விளையாடுது. இந்த மாதிரி இடத்துல வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கு நீ கொண்டு வரீங்க அப்படின்னா அது வந்து மக்கள் விளிம்பின எளிய மக்களுக்கான எந்த வகையான ரெப்ரசன்டேஷன் இல்லை. அந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேயோ இல்ல சென்னை ரிவர் ரிஸ்டோரேஷன் ட்ரஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய தொண்டு நிறுவனத்திலேயோ சாதாரண மக்களுக்கான ரெப்ரசன்டேஷன் கிடையாது, மக்கள் பிரதிநிதி கிடையாது, சிவில் சொசைட்டிஸ் கிடையாது, யாருமே கிடையாது. இப்படி யாருமே இல்லாத வெறுமன அதிகார வர்க்கம் மட்டுமே உள்ள உட்கார்ந்திருக்க ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உடைய கம்பெனி மக்கள் விரோதத்துக்கு தான் செயல்படும். அது மட்டும் கிடையாது, பெரும் நிறுவனத்துக்கு சாதகமாக தான் செயல்படும். இந்த நிலையில இவங்களை அப்புறப்படுத்தி விட்டு இவர்களை வந்து ஆக்கிரமிப்பாளர்னு சொல்றது வந்து அவங்களுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம். இடிப்பதை உடனே தடுத்து நிறுத்தி உரிய இழப்பீடு கொடுத்து மறுவாழ்வு என்பது அவர்கள் இருந்த இடத்திற்கும் அவருடைய உழைப்புக்கும் உரிய நஷ்டீடு வழங்கி தான் நீங்க கொடுக்கணுமே தவிர இடிச்சு நீங்க தூக்கி போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஆக்கிரமிப்பாளர்களா இல்லையாங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டியது அரசு, அதை செய்ய தவறி இருக்குது. இதுதான் வந்து அனகாபுதூருடைய நிலை. ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லல, நீர்நிலை ஆக்கிரமிப்பு இருந்தால் மட்டும் நீ ரிமூவ் பண்ணுன்னு சொல்லியிருக்குது. இப்போ அப்படிங்கும்போது இந்த இவங்க கொடுத்துருக்கிற ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறது வந்து மக்களுடைய வாழ்வுக்கு பத்தாது. இப்போ அந்த குடும்பம் எப்படின்னா பணக்கார குடும்பம்லாம் கிடையாது, அம்மா அப்பா பிள்ளைகள்லாம் ஒரே குடிசை வீட்டில் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு கூட 5000 ரூபாய் பத்தும். இதில் நீ யாருக்கு கொடுப்ப? அங்கே இருக்கிற பாதி பேருக்கு அங்கே அட்ரஸே இருக்காது, ப்ரூஃபே இருக்காது, ஆதார் கார்டே இருக்காது, அவனுக்கு எப்படி நீ செலக்ட் பண்ணி கொடுப்ப? அதாவது கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியாமல், மக்களுடைய அன்றாட கஷ்டமே தெரியாமல்,
வந்து இந்த மாதிரிலாம் 10ஆம் பொதுவாக வந்து ரீஹாபிலிட்டேஷன் பாலிசிஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. அங்கிருந்து ஒப்பீனியன்ஸ் கேட்டு, சிவில் சொசைட்டிக்கு ஒப்பீனியன்ஸ் கேட்டு, சமூக செயற்பாளர்களிடம் ஒப்பீனியன்ஸ் கேட்டு தான் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். நிலம் மீட்டெடுப்பதற்கான போராட்டங்கள் வந்து மக்கள் வந்து நீதிமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் அரசியல் மேடைகளையும் தொடர்ந்துட்டே தான் இருக்கணும். ஏன்னா இது அனகாபுதூரோட முடிய போகிறது கிடையாது. எந்த நிலத்தை கையகப்படுத்தினாங்களோ, அந்த லேண்டுக்கான வேல்யூ என்னமோ, மார்க்கெட் வேல்யூ என்னவோ அது மக்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் நீ ஆல்டர்னேட் ஹவுசிங் கொடுக்கணும். இப்போ ஆல்டர்னேட் ஹவுசிங் மட்டும் கொடுத்து எனக்கான லாஸ் என்னை கொடுக்கல என்ன அர்த்தம்? ஒவ்வொரு அரசுக்கும் ஒரு வர்க்க கொள்கை இருக்கும். இந்த அரசு இந்த வர்க்கத்துக்காக வந்து பாலிசிஸ் கொண்டு வராங்க, இந்த அரசு இந்த வர்க்கத்தின் நலனுக்காக வந்து செயல்பட போகிறாங்க அப்படின்ட்டு. இப்போ இருக்கிற திமுக அரசு, சோஷியல் ஜஸ்டிஸ் பேசக்கூடிய திமுக அரசு எந்த வர்க்கத்துக்கு இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான விடை தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஆக்சுவலான விடை. இப்போ அவங்க ஆக்சுவலாக அது எப்படி இடித்தாங்கன்னா, இது அன்றைக்கி ஒரு நாள் கமிஷனர்கிட்ட கேட்கும் போது டெமாலிஷிங் ஆர்டர் யார் கொடுத்தான்னு கேட்டால் அவர் கொடுக்கல. எவிக் பண்ண சொல்லியிருக்கானுங்க, வீடு இடிக்க சொல்லலை, இடிச்சிட்டாங்க. எப்படி இடித்தானுங்க? அவன் பாட்டுக்கு வருவான், உங்கள் வீடு இடிக்க போகிறேன்னு சொல்லி கடப்பறை போட்டு இடிக்க ஆரம்பிச்சிருவான். கமிஷனர் வந்து ஒரு நாளைக்கு 5 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறாப்புல. வெளியே பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இருக்கிறாப்புல. யாராவது எதிர்ப்பு தெரிவித்து அவங்கள தூக்கிட்டு போய் ஒரு தூரத்தில் ஒரு இடத்துல இறக்கி விட்டு வந்துடுறானுங்க. இவங்க வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவ்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல இறக்கி விட்டு வந்துடுறாங்க, அவ்வளோதான். வீடு வந்து யாரெல்லாம் பயோமெட்ரிக்கில் கையெழுத்து போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு வீடு அலாட் பண்ணுறாங்க. அது புது வீடு மாதிரி தெரியல, பழைய வீடு. அஞ்சுகம் நகரில் இதே மாதிரி பண்ணாங்க. அஞ்சுகம் நகர் இருக்கிற இடம் வந்து நீர்நிலை பகுதி. அங்கே இருக்கிற மக்களை தூக்கி வெளியே போட்டு அங்கே வந்து வேறு ஏரியா மக்களை தூக்கி உள்ளே வச்சாங்க. இப்போ அதே நிலை தான் இந்த மக்களுக்கு. வீடு இல்லாமல் அவங்க. இன்னொன்று நான் கேட்குறேன், அங்கே இருக்கிற மக்களில் எத்தனை பள்ளிக்கூட பசங்க இருப்பாங்க? ஸ்கூலிங்க என்னாச்சு? ஸ்கூலிங் ஒன்றுலாம் போச்சா? ஸ்கூல் போச்சு, இவனுக்கு வேலை போச்சு, லேபர் இது போச்சு. ஒரு அம்மா, ஒரு பாயம்மா சொல்லுது, நான் வந்து சிறுக 20 வருஷமாக கட்டி வந்து இப்போ தாங்க நான் வந்து கூரை வீட்டில் உட்காந்தா இடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அம்மாவோட 20-25 வருஷம் உழைப்பு என்னாச்சு? டேக்ஸ் கட்டினாங்க, டேக்ஸ் என்னாச்சு? எலக்ட்ரிசிட்டி கரண்ட் கட்டினாங்க, அது எல்லாமே கவர்மெண்ட் வாங்கி தின்னுட்டு அந்த ரிசோர்ஸை தூக்கி பணக்காரனுக்கு கொடுக்குதே. இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட மக்கள் எத்தனை பேர் நீர்நிலையில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் நீர்நிலையில் இல்லை, அவ்வளோதான் கேள்வி. நீர்நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு முறையான சர்வே பண்ணல, அதான் பதில்.